நாணயம் பேசாது, ஆனால் வரலாற்றை சொல்லும். ஒன் நியூ பெனி. 1971ஆம் ஆண்டு ஐக்கிய இராச்சியத்தின் நாணய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்த முத்தான நாணயமாகும். புதிய தசம நாணய முறையில் உருவாகிய நாணயம் எனவும் கூறலாம். இது 1971ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளில் பாவனையில் உள்ள நாணயமாகவும் அமைந்துள்ளது. வெண்கலம், துத்தநாகம், தகரம் என்பன முறையே 97%, 2.5%, 0.5% அமைந்துள்ளதை அவதானிக்கலாம். செம்பு நாணயத்திற்கு அழகையும், துத்தநாகம் நாணயத்திற்கு உறுதியையும், தகரம் நீடித்த தன்மையும் குறிப்பதாக அமைகிறது. இதன் நிறை 9.45 கிராம் ஆகவும் விட்டம் 20.32 மில்லிமீட்டர் ஆகவும் கொண்டு வட்ட வடிவமாக அமைந்த அற்புத நாணயம் என கூறினால் அது மிகையாகாதுதான். இந்த நாணயத்தின் முன்பக்க வலது பக்க முக அமைப்புடன் இரண்டாம் எலிசபெத் ராணியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த உருவத்தை பிரபல சிற்பி ஆர்னோல்ட் மேசின் வடிவமைத்துள்ளார். ராணியின் தலையில் எளிய முடிச்சு அலங்காரம் காணப்படுவது அரச மரபின் நிதானத்தையும் மக்களுக்கான நெருக்கத்தையும் சுட்டி காட்டுவதாக அமைகிறது. ராணியின் உருவத்தை சுற்றி TG, REG, FD என்னும் லத்தீன் எழுத்துக்களை அவதானிக்கலாம். DG என்பது டைக்ரேசியா, அதாவது கடவுளின் அருளால். REG ரெஜினா ராணியின் பெயர். FD விடை டிபென்சர், அதாவது மதத்தின் பாதுகாவலர். இதன் பொருள் கடவுளின் அருளால் ஆளும் மதத்தின் பாதுகாவலரான இரண்டாம் எலிசபெத் ராணி என்பதை குறிக்கிறது. இந்த வாசகம் பிரித்தானிய அரசின் மத அரசியல் மரபுகளை வெளிப்படுத்துகிறது. நாணயத்தின் மறுபக்கத்தில் கிரீடம் சூடிய பேட்கலிஸ் எனப்படும் இரும்பு கதவு சின்னம் இடம்பெற்றுள்ளது. இது பிரித்தானிய பாராளுமன்றத்தின் அதிகாரத்தையும் நாட்டின் ஜனநாயக மரபையும் குறிக்கும் ஒரு முக்கிய அடையாளமாகும். இந்த வடிவமைப்பை கிறிஸ்டோபர் ஐரோன்சைட் உருவாக்கினார். இதனை சுற்றி நாணயத்தின் பெயர் நியூ பெனி என்ற சொல்லும் 1 என்ற பெறுமதி என்பன பொறிக்கப்பட்டுள்ளன. வரலாற்று பார்வையில் 1971 ஒன் நியூ பெனி நாணயம் ஒரு சாதாரண பரிமாற்ற கருவி மட்டுமல்ல. அது பிரித்தானிய சமூகத்தின் பொருளாதார மாற்றத்தை குறிக்கும் சின்னமாகவும் விளங்குகிறது. இதை பொருளாதார சீர்திருத்தத்தின் ஒரு நினைவு சின்னம் எனவும் கூறலாம். நாணயம் கையில் சுழலும் போது காலம் கண்முன் சுழலுகிறது என கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியுடனும் நன்றிகளுடனும் விடைபெற்றுக் கொள்கின்றேன்.